தேசிய டெல்டா தரவரிசை பட்டியல நம்ம ராமநாதபுரம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது 2018 நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழமா தமிழ் இந்தியாவில் உள்ள எல்லா 112 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து முன்னேற்றத்தின் விரும்ப மாவட்டங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே முன்னேற்ற பதில கொண்டு போறாங்க. சோ அந்த வரிசையில 2025-26 ஆண்டுல வந்து நம்மளோட ராமநாதபுரம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சோ இந்த முதலிடம் வந்து எதுக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா வேளாண்மை, அதுக்கப்புறம் நீர்வளத்துறை, அதுக்கப்புறம் டெல்டா தேசிய டெல்டால வந்து முதலிடமா நம்ம ராமநாதபுரம் கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை. டெல்டா அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஆற்றுப்படுகை உள்ள கலிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆற்றில் உள்ள வண்டல் மண்களோட எல்லா வளங்களையுமே அந்த சமப்படுத்தி ஒரு இடங்கள்ல வந்து பாதப்படுத்துறது தான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் திருச்சி பகுதிகளில் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு டெல்டாவோட அந்த ஒரு மதிப்பை இன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்துக்கு கொடுத்து ஸோ ராமநாதபுரமே ஒரு டெல்டா மாவட்டமா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ராமநாதபுரத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இதன் காரணமா மத்திய அரசு இதுக்காண்டி 10 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்து அதை போய் மத்திய அரசு பெற்று நம்மளுடைய மாநில முதல்வர்கிட்ட வந்து அவர்கள் விருதுமே வாங்கியிருக்காங்க. ஸோ ராமநாதபுரத்தை பத்தி நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் சுத்தமான காற்றை சுவாசிக்கும் நகரங்கள் அப்படின்னா அது பட்டியலில் நம்ம ஊர் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருந்துச்சு. ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய டெல்டால முதலிடத்தை வச்சது நம்ம ராமநாதபுரத்துக்கு பெருமை. சமீபத்தில் நம்மளுடைய பேருந்து நிலையம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் விமான நிலையம் வரைய போது இன்னும் கொஞ்ச நாள்ல உலகத்தரம் வாய்ந்த ஒரு துறைமுகம் வரப்போகுங்கிறத பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தருணத்துல தேசிய அளவிலான டெல்டால நம்மளுடைய ராமநாதபுரம் முதலிடம் வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அதை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமை. சிறப்பான முறையில் கவனத்தில் இருக்காங்க சுரேஷ் அவர்களுக்கு நன்றி.